அன்பு உள்ளங்களே, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வெற்றியை தந்தபோது அந்த வெற்றியை மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருந்த தருணத்தில் சாலேம் என்கிற அரசர் அப்பத்தையும் ரசத்தையும் கொண்டு வந்து அவருக்கு காணிக்கையாக கொடுத்து உன்னத கடவுளினுடைய அர்ச்சகராக திகழ்ந்திருக்கிறார் என்று சொல்லி தொடக்க நூல் புத்தகம் 14வது அதிகாரம் 18வது இறைவார்த்தை சொல்லுகிறது. இது பழைய ஏற்பாட்டில் புதிய உடன்படிக்கைக்கான ஒரு முன் தயாரிப்பான முன் அடையாளமாக இருக்கிறது. இந்த அப்பமும் ரசமும் எப்படி நமக்கு வாழ்வளிக்கக்கூடிய நிலை வாழ்வை தரக்கூடிய உண்மையான கிறிஸ்துவினுடைய உடலாக இரத்தமாக மாறுகிறது என்பதை முன்குறித்து சொல்லப்பட்ட இறைவார்த்தையாக இருக்கிறது. மெல்கிசதேக்கு என்பவர் இந்த இடத்தில் கிறிஸ்துவாக அறியப்படுகிறார். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடன் அனுதினமும் உறவாடக்கூடிய தெய்வமாய் இந்த அப்பத்திலே ஆண்டவர் வீற்றிருக்கிறார். தன்னுடைய உடலாக தன்னை ஒருமுகப்படுத்திக் கொண்டு இதோ இந்த நற்கருணை பேழையிலே நமக்கான இறை ஆசீர்வாதத்தை வழங்கி கொண்டிருக்கிறார். எப்படி ஆபிரகாமுக்கு அப்பமும் ரசமும் கொடுத்து மெல்கிசதேக் ஆசீர்வாதத்தை வழங்கினாரோ, அதே போல நாமும் கூட ஆண்டவருடைய சந்நிதியில் அவருடைய திருவுடலை திரு ரத்தத்தை உட்கொள்கிற போது அதே ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறோம், அதே நலன்களை அனுபவிக்கிறோம், அதே அபிஷேகம் நம் மீது இறங்கி வருகிறது.